ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். மரத்தை அதன் கனியால் அறியலாம். இந்த புதிய நாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிற்கின்ற நீ, அவர் முன்பாக தாழ்ந்து பணிந்து வணங்குகின்ற நீ, அவரை முழுமையாக நம்பி விசுவசிக்கிற உன் வாழ்க்கை நிச்சயமாய் இந்த நாளில் ஒரு வெற்றியான வாழ்க்கையாக, நீ ஏறெடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்தவராக, நீ செய்கிற எல்லா செயலிலும் ஆண்டவர் உனக்கு முன்னேற்றத்தை தருகின்றவராக இருக்கிறார். ஆம், இறை வார்த்தை சொல்லுகிறபடியே மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். நீ நல்ல மரம் என்றால், நீ சிந்திக்கிற சிந்தனை நல்ல சிந்தனை என்றால், உன் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் என்றால், உன் உள்ளத்தில் எந்த வஞ்சனையோ தீமையோ பொறாமையோ இல்லை என்றால், மகனே மகளே, இறை ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீ உணருவாய். நீ செய்கிற நன்மைக்கான கைமாறு உனக்கு கிடைக்கும். நீ செய்கிற அன்பிலிருந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு வருவார். நீ செய்கின்ற இரக்கச் செயல்களின் வழியாக உன் குடும்பம் ஆசீர்வாதத்தில் நிலை பெற்றிருக்கும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூறுகிற இந்த நாளில், புனிதர் ஒரு முறை இறை வார்த்தையை அறிவிப்பதற்காக ஒரு ஊருக்கு செல்லுகிறார். அந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு யாருமே வரவில்லையா. ஆனாலும் சலித்து கொள்ளாமல், துயரப்படாமல், நேரடியாக அருகில் இருக்கின்ற ஒரு கடற்கரைக்கு சென்று அங்கிருக்கிற மீன்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். இறைவார்த்தை அந்த மீன்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது கடலில் இருந்த மீன் கூட்டம் ஓடோடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சான்று பகர்கிறது. மகனே மகளே, உன்னுடைய முயற்சிகளில் கூட தடை வரலாம். பலர் உனக்கு பதில் சொல்லாமல் இருக்கலாம். நீ செய்கிற செயலில் இன்னும் கூட தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். வெற்றி கிடைக்காமல் போயிருக்கலாம். கவலைப்படாதே, சோர்ந்து விடாதே, தளர்ந்து போகாதே, மன வருத்தம் கொள்ளாதே. கோடி அற்புதரை போல துணிவோடு போராடக்கூடிய, நம்பிக்கையோடு முயற்சி செய்யக்கூடிய, நம்பிக்கையோடு ஆண்டவருடைய துணை கொண்டு உன் பணிகளை செய்யக்கூடிய துணிவை நீ பெற்றிருந்தால், நம்பிக்கை உனக்குள் இருந்தால், இந்த நாள் உனக்கு ஒரு வெற்றியின் நாள், ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்கின்ற நாள், கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளுகிற நாள். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. நல்ல மரம் என்றும் நல்ல கனியே கொடுக்கும். ஆமென். எல்லாம் வல்லவர் அணைத்துக் கொள்வார்.